ஸோ காய்ஸ் திஸ் இஸ் என்னோட ஹே காய்ஸ் ஐ எம் தயா அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட்டை க்ரியேட் பண்ணணும். லைக் என்ன வேணா இருக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ நம்மளுக்கே தோணும், ஏன் நம்மளால் வந்துட்டு ஒரு எது எடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. அது மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வந்துட்டு ஆர்கனைஸாக பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு ரீசனாகவே இருக்குது. ஸோ அதுதான் ரீசன் எதுவும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அண்ட் வீக்லி கோல்ஸ் என்னது அப்படின்றத வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அப்படி பண்ணால் தான் வந்துட்டு ஓகே நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு கிடைக்கும். சப்போஸ் 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை முடித்தோடனே ஓகே நம்மளுக்கே இது தோணும், ஓகே ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறோமே தவிர அந்த ஒர்க்கை முடிக்கணுன்றதுக்காக கிடையாது. ஸோ நம்ம வீக்லி கோல்ஸ் க்ரியேட் பண்ணால் வீக்லி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது கம்ப்ளீட் பண்ணால். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அதை முடிச்சிடணுன்னு நம்ம ரிசல்ட்டை திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ வீக்லி டார்கெட்ஸ்னால் இப்போ வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒன்று படிக்கிறீங்க, வீக்லி டார்கெட் ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வீக்கில் வந்துட்டு ஒரு 3 சாப்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுன்னு நினச்சி டார்கெட் வச்சு வீக்லி ஒரு 3 சாப்டர் முடித்தோடனே அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த வீக் எண்டில் வந்துட்டு நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வரும். ஓகே நான் நினச்சதை முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என் லைஃப்பில் வந்துட்டு அதை வந்துட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னும் நான் ஃபெயிலியராகவே இருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு டார்கெட் நான் ஏதோ ஒன்று நினைப்பேன், பட் ஒரு சில வாட்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அது ஓகே அது நல்ல ஐடியாவாக தான் இருக்கும், பட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பட் வந்துட்டு அது நல்ல ஐடியாவும் இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 2வது விஷயம் நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. 3வது விஷயம் அந்த ரிசல்ட்டில் கரெக்டான டார்கெட்டை கரெக்டான நேரத்தில் முடிக்கிறீங்க. அது வந்துட்டு ஹாப்பினஸ் தருது. அதுவே நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு ஏற்றுது. ஸோ இதுதான் வந்துட்டு விஷயமே. ஸோ அந்த கான்ஃபிடெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் தரும். ஸோ வந்துட்டு இது முடிக்கணுமேன்ற ஒரு பயத்தோடு இருந்தோன்னா நம்மளால் எதையுமே முடிக்க முடியாது. ஸோ வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேனே. இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதே ரீசன் என்னன்னா இதுதான். ஸோ வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்மளால் வந்துட்டு அந்த வீக்கில் அந்த 3 சாப்டர்ஸ்க்கு பதிலாக 2 சாப்டர்ஸ் தான் முடிச்சிருப்போம்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதை முடிக்க பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்ருங்க. ஸோ 1 வீக் தள்ளி போகிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணிங்கன்னா அடுத்த வீக்கும் கொலாப்ஸ் ஆகும் அண்ட் அடுத்த வீக்கும் கொலாப்ஸ் ஆகும். இந்த வீக்லி டார்கெட்டாக இது முடிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. முடிக்கலையா, பாதி தான் முடிச்சிருக்கீங்களா, அதோட அதை நிறுத்திட்டு அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீக்குக்கான டார்கெட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 வீக்கில் ஒரு 3 வீக் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அதில் 1.5 சாப்டர்ஸ் வந்துட்டு முடிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அது ஓகே கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு 80% ஆஃப் மார்க்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைப்பேன் நான். ஸோ நம்ம அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு கொலாப்ஸ் ஆக்கணும்னா 80 வர்றது 50 கூட வராது. ஸோ அதுதான் வந்துட்டு
சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு வீக்லி டார்கெட்ஸை வந்துட்டு பண்ணலாம். லைக் எனக்கு வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக பேசணுன்றது தான் வந்துட்டு என்னோடய மோட்டிவே. பிகாஸ் வந்துட்டு நான் என்றைக்குமே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு மேபி இருக்கலாம். அதுதான் ஃபஸ்ட் ரீசனும் வந்துட்டு என்னோடய ஃபெயிலியரில் ஃபஸ்ட் ரீசன் அதுதான். ஸோ வந்துட்டு ஒரு சம் சால்வ் பண்ணுறோம், அது வந்துட்டு டேலி ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு மோர் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஓகே அந்த நல்லா பண்ணுற சமயம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ வந்துட்டு இதனாலேயே வந்துட்டு நான் டீச்சிங் பண்ணணுன்றதுல தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போது வந்துட்டு மோர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு வரும். ஸோ லைக் இப்போ வந்துட்டு ஒரு சாப்டர் மந்த்லி ஒரு சாப்டர் வந்துட்டு என்னோடய கோலில் வந்துட்டு என்னோடய டார்கெட் வந்துட்டு என்னதுன்னா மந்த்லி ஒரு சாப்டர் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஒரு கோச்சிங் கிளாஸில் எப்படி சொல்லி தருவாங்களோ ஸோ அதை விட பெட்டராக சொல்லித்தர ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் நான் இந்த மந்த் அப்படின்றது பெரிய நாட்கள், லைக் 30 days இருக்குது. ஸோ ஒரே ஒரு சாப்டர்ன்றப்ப இது நல்லா வரும் அப்படின்றது தான். டைம் எடுக்க எடுக்க அது நல்லா தான் போயிட்டுருக்குமே தவிர பேடாக போகாது. ஸோ வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் மந்த்லி 1 வீடியோ வந்துட்டு மேக் பண்ணணும். அண்ட் வீக்லி இந்த சேலஞ்ச் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடணும். அண்ட் இந்த சேலஞ்சில் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என்னோடய சிஏ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சிஏ இன்டர் சிலபஸ் வீக்லி வந்துட்டு அதே மாதிரி தான் 3 chapters வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும். அண்ட் அடுத்த இது வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு நான் ஒரு சில ப்ராடக்ட் பில்ட் பண்ணி அதை செல் பண்ண பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை வீக்லி டார்கெட். அந்த 2 மட்டும் தான் மெயினானது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். அண்ட் அந்த சேனலில் ஃபஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஸோ சேலஞ்ச் வீடியோ தனியாக செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ தென் சேலஞ்ச் வீடியோ நெக்ஸ்ட் வீக் தான் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7th August 2025. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஒரு 10 o'clock வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்னிலேருந்து வந்துட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளோவில் போயிட்டோனாலே நம்மளுக்கு தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ லைக் அட்லீஸ்ட் பண்ணுறோமேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ தட் ரீசன் இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ என்னென்ன நம்மளால் முடியுமோ கன்சிஸ்டண்ட்டாகவும் டிசிப்ளினாகவும் பண்ணலாம். ஸோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு நிறையா பேருக்கு ரீச் ஆகாது பிகாஸ் இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. பட் ஓகே, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணும்போது இட் மே ரீச், மே நாட் ரீச், ஓகே தான். பட் ஓகே, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். எவன் பார்த்தா என்ன பார்க்கலாம் நான். ஸோ எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணுது. ஸோ பண்ணலாம். ஓகே, பை பாய்.